ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் கேசரி. அப்புறம் கோதுமை கேசரி. எங்கள் அம்மா தான் கலர் ஃபுட் செய்தாங்க. நான் எப்படி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிண்டிட்டு இருக்கேன். அது பக்கத்து முந்திரியும் திராட்சையும் இருக்கு. பால் வந்து ரோஸ் மில்க் செய்யறதுக்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது செய்ய தெரியுமா கேசரி? சொல்லுங்க, எப்படி செஞ்சீங்க, என்னென்ன போட்டீங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி, எண்ணெயா நெய்யா? நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிட்டு, அப்படியே திராட்சை வந்து அப்படியே உப்பி போன மாதிரி ஆயிருந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சிடணும். கிளறுங்க, அடி பிடிக்குது பாருங்க. கிளறிட்டே சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோதுமை ரவை போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துறணும் ரவையை. நல்லா வறுத்தணும் ரவையா. வறுத்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும். எடுத்து ஆட் பண்ணணும். வறுத்ததுக்கப்புறம் தண்ணியும் பாலும் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும் ரவையை. நல்லா வேக வந்துச்சா, இந்த மாதிரி நல்லா வேகணும். இன்னும் நல்லா கெட்டியாக வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், சுகரோ நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரு, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லை அப்படின்னா வெல்லம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இங்கே முந்திரி திராட்சை, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணால் என்ன வரும், சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி ரெடி. ஓகேவா? வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா? முடிச்சுட்டு பார்க்கலாமா? முடிச்சுட்டு காமிக்கலாம்.